வணக்கம். தமிழ் பிளஸ் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். யாழில் போலீஸ் துப்பாக்கிச்சூடு, இளைஞன் படுகாயம். வேலை நிறுத்தத்திற்கு தயாராகும் அரச பல் வைத்தியர்கள். நாடளாவிய ரீதியில் சுனாமி தயார் நிலை, ஒத்திகை இடம்பெறவுள்ளது. தாய்லாந்தில் தாய் ராணியாக இருந்த ஸ்ரீகிட் ராணி காலமானார். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தென்மராட்சி கச்சாய் துறைமுக பகுதியில் நேற்றிரவு 7:30 மணியளவில் இடம்பெற்ற போலீஸ் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். தென்மராட்சி கெட்போலி பகுதியில் சட்டவிரோதமாக அகழப்பட்ட மணலை ஏற்றி வந்த உளவு இயந்திரத்தை கச்சாய் துறைமுக பகுதியில் போலீசார் இடைமறித்தனர். இதன்போது போலீசாரின் கட்டளையை மீறி உளவு இயந்திரம் பயணித்ததாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து போலீசார் உளவு இயந்திரத்தின் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். இச்சம்பவத்தில் உளவு இயந்திரத்தின் சாரதி படுகாயமடைந்துள்ளார். காயமடைந்த சாரதி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். காயமடைந்தவர் பாலாவி தெற்கு கொடிகாமத்தைச் சேர்ந்த 20 வயதான மாணிக்கவாசகர் மதுசன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சில கோரிக்கைகளை முன்வைத்து அடுத்த மாதம் 6ஆம் திகதி ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக அரசாங்க பல் வைத்தியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சின் பல் வைத்திய சேவைகள் பணிப்பாளரின் தன்னிச்சையான நடவடிக்கைகள் காரணமாக பல பிரச்சினைகள் எழுந்துள்ளதாக அதன் தலைவர் நளின் தம்பிக்க தெரிவித்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த அடையாள வேலைநிறுத்தம் மேற்கொள்ளப்படுவதாக அரசாங்க பல் வைத்தியர்கள் சங்கத்தின் தலைவர் நளின் தம்பிக்க தெரிவித்துள்ளார். பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகத்துக்கு எதிராக அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கவை என்றாலும் அதனை காரணமாக கூறி பட்டப்பகலில் இடம்பெறும் கொலைகளை நியாயப்படுத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பாவனையை இல்லாதொழிப்பதற்கும் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாடளாவிய ரீதியில் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. அதன்படி பாதாள உலக குழு உறுப்பினர்கள் பலர் கைது செய்யப்பட்டு வரும் அதேவேளை மறுபுறம் பாதாள உலக குழுவினர் என அடையாளப்படுத்தப்படும் பலர் பொதுவெளியில் கொல்லப்படும் சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன. அது மாத்திரமன்றி அரசாங்கம் பொதுவெளியில் நிகழும் இவ்வாறான படுகொலைகளை பாதாள உலக குழு உறுப்பினர்கள் கொல்லப்படுவதாக கூறி நியாயப்படுத்தி வரும் போக்கு தொடர்பில் பலரும் கண்டனங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். இவ்வாறானதொரு பின்னணியில் இதுபற்றி கருத்துரைத்த சுமந்திரன் பாதாள உலக குழு மற்றும் போதைப்பொருள் பாவனைக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளை தாம் வரவேற்பதாக குறிப்பிட்டார். இருப்பினும் அதனை காரணமாக கூறி பொதுவெளியில் இடம்பெறும் கொலைகளை நியாயப்படுத்துவதற்கு அரசாங்கம் முற்படுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதெனவும் மாறாக சட்டம் ஒழுங்கை உரியவாறு பேண வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்துக்கு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் இவ்வருடத்தில் இதுவரை சுமார் 50க்கும் மேற்பட்ட இவ்வாறான கொலை சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் இனிவரும் காலங்களில் இத்தகைய சட்டவிரோத படுகொலைகள் இடம்பெறுவதை தடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் முழு நாட்டையும் உள்ளடக்கிய வகையில் ஜனவரி 12ஆம் தேதி முதல் இன்று வரை மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது குற்ற செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 5414 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சந்தேகத்தின் பேரில் 1,29,448 பேரும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 56,365 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் 47,938 பேர் மதுபோதையில் வாகனம் செலுத்தியவர்களாக கைது செய்யப்பட்டுள்ளனர். அஜாக்கிரதையாக வாகனம் செலுத்துதல் உள்ளிட்ட வீதி போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பில் 7,69,933 பேருக்கு எதிராக போலீசார் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த நடவடிக்கைகள் மூலம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் இன்று வரை 6756 ரக துப்பாக்கிகள், 73 ரக கைத்துப்பாக்கிகள், 50 ட்ரிவோல்கள், 1907 ஏனைய ஆயுதங்கள் உட்பட மொத்தம் 2097 துப்பாக்கிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மேலும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 22ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளில் 1482 கிலோ 820 கிராம் ஹெரோயின், 14,434 கிலோ 468 கிராம் கஞ்சா, 32 கிலோ 642 கிராம் கொக்கைன், 582 கிலோ 136 கிராம் ஹசீஸ், 2542 கிலோ 454 கிராம் ஐஸ் போதைப்பொருள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. நாட்டின் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய சுனாமி தயார் நிலை ஒத்திகையை நவம்பர் 5ஆம் தேதி நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகொட தெரிவித்துள்ளார். கடந்த ஒரு மாத கால பகுதியில் சுமாத்ரா தீவை அண்மித்த பகுதிகளில் பல சிறிய பூகம்பங்கள் ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். சுனாமி தயார் நிலை குறித்து முப்படையினர், போலீஸ், அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் அதிகாரிகளோடு இடம்பெற்ற கலந்துரையாடலில் இணைந்து கொண்ட போதே பணிப்பாளர்
பணிப்பாளர் நாயகம் இதனை தெரிவித்துள்ளார். நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த சுனாமி தயார்நிலை ஒத்திகையானது இந்திய பெருங்கடல் பிராந்திய சுனாமி எச்சரிக்கை முறைமையின் கீழ் உள்ள 28 நாடுகளை உள்ளடக்கிய பிராந்திய அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுனாமிக்கு தயாரான நாடு என்ற வகையில் களுத்துறை, மாத்தறை, யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு ஆகிய 4 மாவட்டங்களுக்கு பிரதானமாக ஏனைய மாவட்டங்களையும் உள்ளடக்கி இந்த ஒத்திகை நடத்தப்படும் என நிறுத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. சுமாத்ரா தீவை அண்மித்த பகுதிகளில் ரிக்டர் அளவில் 6.5க்கும் மேற்பட்ட பூகம்பம் பதிவானால் நாட்டில் சுனாமி ஏற்படும் அபாயம் காணப்படுவதாகவும் அதற்கு தயார் நிலை அத்தியாவசியமானது என்றும் நிறுத்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகுட தெரிவித்துள்ளார். அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கான பொதுவான வானிலை முன்னறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன்படி மேல், சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மேல், வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுவதாக வெளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு முதல் பல்வேறு நோய்களால் அவதிப்பட்டு வந்த தாய்லாந்தின் தற்போதைய மன்னர் வஜிரலாங்கரின் தாயான ஸ்ரீகிட் காலமானார். அவர் தன்னுடைய 93வது வயதில் உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் பேங்காக்கில் உள்ள வைத்தியசாலையில் அவர் உயிரிழந்ததாக தாய்லாந்து ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இவர் 2016ஆம் ஆண்டு காலமான தாய்லாந்தின் மிக நீண்டகாலம் ஆட்சி செய்த பூமிபோல் அதுல்யா தேஜ் மன்னரின் மனைவியும் ஆவார். இதற்கிடையில் அவரது மறைவு தொடர்பாக அரசு இறுதி சடங்குகளை ஏற்பாடு செய்யுமாறு மன்னர் வஜிரலாங்கோர்ன் தாய் அரச குடும்ப அலுவலகத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அந்த ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலை கரீபியன் தீவுகள் நோக்கி ஐக்கிய அமெரிக்க அனுப்பியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. USS ஜெர்லாண்ட் ஆர் ஃபோர்ட் என்று பெயரிடப்பட்ட இந்த விமானம் 90 விமானங்கள் வரை கொண்டு செல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய அமெரிக்க போர்க்கப்பலாகும். சமீப வாரங்களாக கரீபியன் தீவுகளில் அமெரிக்கா தனது ராணுவ பிரசன்னத்தை அதிகரித்து வருவதாகவும் இதில் மேலும் 8 போர்க்கப்பல்கள், அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் மற்றும் F-35 விமானங்கள் ஆகியவையும் உள்ளடங்குவதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த கப்பல் மத்திய அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா அத்துடன் கரீபியன் தீவுகளையும் உள்ளடக்கிய அமெரிக்காவின் தெற்கு கட்டளை பிராந்தியத்திற்கு அனுப்பப்படுவதாக பென்டகன் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. மேலும் பல செய்திகளுக்கு எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.